அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன தகவல். ரயில்வே அமைச்சகம் நேற்று ஒரு சிறப்பான ஒரு காரியம் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாம்பன் பாலம், அந்த இந்தியாவின் முதல் கடல்வழி ரயில்வே பாலம், பாம்பன் பாலம் இருக்கு, இந்த கேன்டிலிவர் பிரிட்ஜ், தூக்கு பாலம் இருக்கு இல்லையா, அதை வரலாற்று நினைவு சின்னமாக அருங்காட்சியகத்துல எடுத்து கொண்டு போய் வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. உண்மையே அது ஒரு மிக பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். ஸோ அதோட அந்த பாலத்தை பத்தின ஒரு சின்ன செய்தி தான். அதாவது அந்த பாலம் எதற்காக உருவாக்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க தான் இந்தியா ஆட்சி பண்ணாங்க. ஸோ அந்த பீரியட்ல அந்த பாலத்தோட திட்டம் எப்ப போட்டாங்கன்னா 1870ஆம் ஆண்டு. இதற்காக அந்த பாலம் போடப்பட்டது அப்படின்னா, சிலோன், அதாவது ஸ்ரீலங்கா, அங்க உள்ள ஸ்ரீலங்காவோட வணிக ரீதியான தொடர்பை ஏற்படுத்துறதுக்காக அந்த பாலம் போடப்பட்டதா சொல்லப்படுது. அதாவது மண்டபத்துல இருந்து பாம்பனை கனெக்ட் பண்ற அந்த பாலத்தோட நீளம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2.06 கிலோமீட்டர் தூரம், அதாவது 2065 மீட்டர்னு சொல்லுவாங்க. கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 12.5 அடி உயரத்துல இருக்கு. ஸோ அது அந்த பாலத்தோட நீளமும் அதோட உயரமும். ஓகேங்களா? சோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலம் கிட்டத்தட்ட பல புயல், தனுஷ்கோடி புயல், சூறாவளி எல்லாம் கடந்து கிட்டத்தட்ட 108 வருடங்களா அந்த பாலம் தன்னோட பணியை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கு. அதாவது ஆரம்பிக்கப்பட்ட அதோட செயல்பாட்டுக்கு வந்த ஆண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1914 இருந்து அதாவது அதோட பணி நிறைவு பெற்ற ஆண்டு 2022. கிட்டத்தட்ட 108 வருடம் அதோட பணியை சிறப்பாக செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பாலம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இதோட வெயிட், இந்த ஒரு சைஸ் வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 415 டன்னு. ஸோ பாத்துக்கங்க, 415 டன்னு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் இந்த வெயிட்டை மேனுவலா லிவர் வச்சுதான் தூக்கிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்திருக்கு. அதாவது 1988 வரையும் இந்த பாலத்தின் வழியம் மூலமாக மட்டும்தான் மண்டபத்துல இருந்து, அதாவது இந்தியாவில இருந்து ராமேஸ்வரத்திற்கு இந்த பாலம் மட்டும்தான் ஒரே போக்குவரத்து ஒரு சாலையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பெரிய பாம்பன் பாலம் கட்டிருக்காங்க 1988 அந்த பாலம் கட்டி அது அந்த வழியா போக்குவரத்து வழிபட்டு ஆரம்பிச்சிருச்சு. இதுல அந்த சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க அரசு வினாத்தாள், அதாவது குரூப் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இதை பத்தின கேள்வி வரலாம். ஸோ என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்றதை நான் சொல்றேன். இந்த பாலம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்கலாம், அல்லது இந்த பாலம் செயல்பாட்டிற்கு வந்த ஆண்டு என்னன்னு டேட் கேட்கலாம். அதாவது February 24, 1914. இந்த பாலம் ஆரம்பிக்கப்பட்ட வருடத்தில் இருந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அல்லது கவர்னர் வைஸ்ராய் யாருன்னு கேட்பாங்க. சோ அதோட ஆன்சர் என்னன்னா, சார்லஸ் ஹேரிங்டேஜ் அவர் தான் அப்போ உள்ள கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருந்திருக்காரு. சோ அவரோட பீரியட்ல எக்கச்சக்கமான விஷயம் நடந்திருக்கு இந்தியால. அவர் இருந்த பீரியட்ல எக்கச்சக்க விஷயம் நடந்திருக்கு. அவர் டெல்லி தர்பார் நடந்திருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் இருந்தப்போ அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் 5ஆம் ஜார்ஜ், அவர் தான் அரசர் இருந்திருக்காரு. அவர் அந்த ஒரே அரசர் தான் இந்தியாவுக்கு டெல்லி தர்பார் விசிட் பண்ணிருக்காரு. இப்போ அவரோட அந்த சார்லஸ் ஹேரிங்டேஜ் அவரோட பீரியட்ல தான் அரசர் இந்தியா விசிட் பண்ணிருக்காரு, டெல்லி தர்பார். இப்போ சரிங்களா, இது கூடுதல் தகவல். மேலும் தகவல் என்ன அப்படின்னா, இந்த பாலத்தை நிர்வகிச்சு நம்ம ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை, நம்ம இந்தியாவுக்கே பெருமை அப்படின்னு தான் சொல்லலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.